இவனுக்கு என்ன செஞ்சிடணும், அவங்களுக்கு என்ன செய்யணும், இவங்களுக்கு என்ன செய்யணும், அவங்களுக்கு என்ன செய்யணுங்கிறதுனால தானே இது வரைக்கும் இப்படி உழைச்சிக்கிட்டு இருக்கோம். அவன் என்ன நினைப்பானோ, அவளுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும், அவங்களுக்கு ஏதாவது செய்யணும், நான் ஏதாவது ஒன்று படிக்கணும். ஏன் படிக்கணும்னா நான் இவ்வளோ சம்பாதிக்கணும். அவர் சொன்னார், நம் எல்லோருக்கும் எல்லாவற்றையும் வைத்துக்கொண்டு என்ன செய்வது என்று தெரிந்திருக்கிறது. நம் அனைவருக்கும் தெரியாமல் இருப்பது நம்மை வைத்துக்கொண்டு நாம் என்ன செய்வது என்பதுதான். என்ன வார்த்தை சார் அது! என்ன வச்சுட்டு நான் என்ன பண்றது? இப்போ உட்கார்ந்துருக்கார் இறையன்பு சார், உட்கார்ந்துருக்கார். இந்த மூளை இருக்குல்ல, அவருடைய மூளை எவ்வளோ சார் சிந்திச்சிருக்கு, எவ்வளோ எழுதி இருக்கு, எவ்வளவு பணியாற்றி இருக்கு. அந்த மூளையையும் இந்த உடலையும், இயற்கை கொடுத்த உடலையும் வைத்துக்கொண்டு என்ன செய்வது என்று தெரிந்த காரணத்தினால் இன்றைக்கு உலகத்தில் பல நூல்களை தந்து, பல மேடைகளை கண்டு, பல நேரங்களில் உயர்ந்த பதவிகளையும் வகித்து உட்கார்ந்திருக்கார். இன்னும் முடியல, இன்னொரு 20-25 வருஷம் வேலை இருக்கு அவருக்கு. இதை வைத்துக்கொண்டு என்ன செய்வது என்று நமக்கு தெரிவதில்லை என்றார். நான் இளைஞர்களிடம் சொல்கிறேன், இந்த உலகத்தில் அற்புதமான வயதில் இருக்கிறீர்கள். அந்த வயதை வீணடிக்காமல் அதை வைத்துக்கொண்டு என்ன செய்வது என்பதிலே தெளிவுறுங்கள். பலருக்கு தெரிவதே இல்லை. ஒருத்தர் சொல்றார், 60 வயசு அவருக்கு, கேவலமா நடந்துக்கிட்டார். சரி, 60 வயசுல இப்படி கேவலமா நடந்துக்கிறீங்களே சொன்னார் பாருங்க பதில். ஆனா அது உண்மைதான் சொன்னார். அவர் நேர்மையான மனுஷன். இந்த வயதில் எப்படி நடந்து கொள்வது என்று எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் இந்த வயதில் இதற்கு முன் நான் இருந்ததில்லை. எல்லாருக்கும் புதுசு தானே சார், அந்த வினாடி எல்லோருக்கும் புதுசு தானே. ஆனால் அதை குற்றமற்றதாக வைத்துக் கொண்டிருப்பதற்காகத்தானே இந்த அலைச்சல்கள் எல்லாம், இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம், இந்த திருவிழாக்கள் எல்லாம். பாருங்க, அவர் சொன்ன 2வது விஷயத்தை சொல்றேன். ரொம்ப தெளிவா இருந்தீங்கன்னா, சின்ன வயசு எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். கலெக்டர் சாருக்கு சொல்றேன், நான் ஆசிரியர், நீங்கள் எல்லோரும் ஆட்சி பணியில் இருக்கக்கூடியவர்கள். நீங்கள் ஜெயித்த இடம் எது தெரியுமா? உட்கார்வதற்கு இடம் இல்லை என்றாலும் இளைஞர்கள் நின்று கொண்டு இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஜெயித்த இடம் இது. கேட்கின்ற பழக்கத்தை குழந்தைகளிடம் கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் பல முயற்சிகளுக்குத்தான் இருக்கும். அந்த முயற்சியில் கலெக்டர் அவர்கள் ஜெயித்திருக்கிறார்கள். நான் இப்படி யோசிக்கிறேன். அவர் சொன்ன 2வது சொல் என்னை ரொம்ப சிரமப்படுத்தின சொல். இஃப் யூ டச், இங்கிலீஷ்ல தான் சொன்ன, அதை நான் தமிழ்ல சொல்றேன் மறுபடியும். இஃப் யூ டச் எனிதிங் அண்டர் த ஸ்கை இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் பிரைஸ் டேக். அவர் என்ன சொல்றார், இந்த உலகத்தில் நீ எதை தொட்டாலும் அதற்கென்று ஒரு விலை உண்டு. அதை கொடுத்து விட்டுத்தான் நீ அதை பெற முடியும். அது எதுவாக கூட இருக்கலாம், எதுவாகவும் இருக்கலாம். இந்த எந்த ஒரு விஷயம், இந்த நிகழ்ச்சிக்கு வருவதாக கூட இருக்கலாம். எல்லாவற்றுக்கும் விலை என்பது பணத்தினால் ஆனது அல்ல. பணத்திலான ஆனது மட்டும் அல்ல விலை என்பது. அதற்கு சரியான விலை கொடுக்க வேண்டும் என்று சொல்வார்கள். ஒரு விலை தராமல் எதுவும் நம் கைக்கு வராது என்கின்ற 2 சூட்சுமமான விஷயத்தை அவர் சொல்லிவிட்டு போனார்.